ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பேசிக் மாடல் பிரேஸ்லெட் ஒன்று எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி டபுள் சைடு ஹோல் வச்ச ஸ்டோன் வச்ச லாக் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இது நேற்று நெக்லஸ் வீடியோவில் காமிச்சது தான். அதுக்கப்புறமா சர்க்கிள் ஷேப்பில் ஜம்ப் ரிங் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதை பிரேஸ்லெட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹூக்கும், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப்பில் ஒரு லாக்கெட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஜம்ப் ரிங் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்படி செய்கிறதுனால நமக்கு பிரேஸ்லெட் செய்யும் போது வேலை டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பிரேஸ்லெட்டை மாட்டி க்ளோஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை, ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சாச்சா. இப்போ இந்த ஓப்பன் பண்ணி வச்ச ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற இந்த ஜம்ப் ரிங் எடுத்துக்கணும். அதில் இந்த டபுள் சைடு ஹோல் வச்ச லாக் இருக்குல்ல, அதில் ஒரு ஹோல் வழியாக இந்த ஜம்ப் ரிங்கை மாட்டி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த டபுள் சைடு ஹோலில் இன்னொரு ஹோல் மிச்சமாக இருக்குல்ல, அது வழியாக இன்னொரு ஜம்ப் ரிங்கை மாட்டிட்டு ஜம்ப் ரிங்கை க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணாமல் இன்னொரு டபுள் சைடு ஹோல் லாக்கை மாட்டிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்படி மாட்டும்போது இந்த ஸ்டோன் வச்ச டபுள் சைடு ஹோல் வச்ச லாக்கை வந்து அடிப்பக்கம் மேல் பக்கம் டிஃப்ரென்ஸ் பார்த்து மாட்டுங்க. எல்லா ஸ்டோனும் மேல் பக்கம் வர்ற மாதிரி மாட்டிடுங்க இந்த மாதிரி. இப்போது இந்த டபுள் சைடு ஹோலில் ஒரு ஹோல் மிச்சமாக இருக்குது, அது வழியாக ஒரு ஜம்ப் ரிங்கை மாட்டி அந்த ஜம்ப் ரிங்குள்ளே இன்னொரு டபுள் சைடு ஹோல் வச்ச லாக்கை மாட்டி இதை க்ளோஸ் பண்ணிடணும். இதே மாதிரி கண்டினியூஸாக 1 by 1 இதே மாதிரி நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான பேசிக் மாடல் தான், செய்கிறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நான் ஃபுல்லாக நம்மளோட கையோட சுற்றளவை அளந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்றா போல் நம்ம இதை கோர்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ இந்த டபுள் சைடு ஹோலில் ஒரு ஹோல் மிச்சமாக இருக்குல்ல, அது வழியாக ஒரு ஜம்ப் ரிங்கை மாட்டியாச்சு. மாட்டிட்டு இந்த பிரேஸ்லெட் ஜாயின் பண்ணுற ஹூக்கில் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ரிங் இருக்கும், அது கூட இதை மாட்டிட்டு ஜாயின் பண்ணி க்ளோஸ் பண்ணிட போகிறோம். லாக் பண்ணியாச்சு, நல்லா டைட்டாக லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. இப்போது பிரேஸ்லெட்டோட இன்னொரு பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு டபுள் சைடு ஹோல் வச்ச லாக் இருக்குது, அதில் இன்னொரு ஹோல் மிச்சமாக இருக்குது, அது வழியாக இன்னொரு ஜம்ப் ரிங்கை மாட்டணும். அந்த ஜம்ப் ரிங்கை நான் இந்த ஹார்டின் லாக்கெட் கூட ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை வந்து இந்த டபுள் சைடு ஹோலில் ஒரு ஹோல் மிச்சமாக இருக்குது, அது வழியாக இதை மாட்டிட்டு லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான பிரேஸ்லெட் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் இதை கடையில் போய் வாங்கணும் அப்படின்னா என்ன விலை இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரேஸ்லெட் செய்கிறது, அப்புறம் கம்மல் செய்கிறது, நெக்லஸ் செய்கிறது, இந்த மாதிரி ஃபேன்சி ஜுவல்லரி மெட்டீரியல் விற்கிற கடை வந்து இப்போ எல்லா ஊர்லேயுமே இருக்குது, ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஆசையாக போட்டுப்பாங்க. எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க, உங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். இப்போ இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும், அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். கடையில் வாங்கி கொடுக்கறத விட அம்மா நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான பேசிக் மாடல் தான், நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். சும்மா ஜாயின் பண்ணி கோர்க்கிறது மட்டும்தான் இதில் வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.